இயல்பான சமூக கட்டமைப்பில் இங்கே எப்படி இருப்பாங்க, அப்பா ரொம்ப டாமினேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வளர ஒரு பெண் மாளவிகாவா அவங்க நடிச்சிருக்காங்க. இவர் வந்து ரியோ, இவர் ஒரு 40 இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இவர் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் எப்படி போய் பண்ணிக்கிறாருன்னா, இவர் ஒரு முற்போக்கு கதாபாத்திரமாக தன்னை அடையாளப்படுத்தி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அந்த முற்போக்கு கதாபாத்திரத்தை அவர் எக்ஸ்போஸ் பண்ண அவருக்கு முடியல. அந்த பெண் எதிர்பார்க்குற அளவுக்கு முற்போக்கா அவருக்கு வர முடியல. எல்லாமே அவளோட சாய்ஸ் அப்படிங்கிறதுல அவ ரொம்ப தெளிவாக இருக்கும்போது, ஒரு 25 இயர்ஸ் பொண்ணு வந்து இந்த உலகத்தில் ரொம்ப எக்ஸ்போஷர் ஆகி அப்படியெல்லாம் இருக்க போகிறதில்ல. குறைந்தபட்ச குடும்ப அடக்குமுறைகளை எதிர்த்து தான் வந்து பெரும்பாலான பெண்கள் முற்போக்கு அரசியல் வந்து படிப்பாங்க. பெரும்பாலான இளைஞர்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை ரொம்ப தீவிரமாக எதிர்பார்த்து தான் முற்போக்கு அரசியல் படிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இந்த படம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை ரொம்ப நகைப்புக்குரியதாக்குது.